This video sponsored by School of Business Organization Private Limited, ஷார்ட்டா SPO. வீட்டில் இருந்தே வேலை பார்க்கணுன்னு விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயரையும் படிப்பு தகுதியையும் அனுப்புங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VVM சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பீட்ரூட் பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பீட்ரூட் வாரத்தில் ஒரு முறை நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். குழந்தைகளுக்கும் அந்த அயன் சத்து நல்லா கிடைக்கும். வயசானவங்களும் இதை சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த உடம்புக்கு நல்லா தெம்பாக இருக்கும். பீட்ரூட் எப்போவுமே கிடைக்க பிள்ளைங்க சாப்பிட கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. இருந்தாலும் நம்ம வாரத்துக்கு ஒரு முறையாவது இதை செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப நல்லது. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா VVM சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் ஒரு பீட்ரூட், நல்ல பெரிய பீட்ரூட்டாக எடுத்திருக்கேன். இதோட எடைன்னு பார்த்தீங்கன்னா 300 கிராம் இருக்குது. இப்போ இதை நம்ம நல்லா கழுவிட்டு இது மேலே உள்ள தோலெல்லாம் நல்லா சீவி எடுத்துக்கணும். எடுத்துட்டு இந்த மாதிரி சீவலில் போட்டு இதை நல்லா துருவி எடுத்துக்கலாம். நல்லா பொடிசாக துருவிட்டோம்னா வேகிறது ஈஸியாக வெந்துடும். இந்த அளவுக்கு நல்லா பொடிசாக துருவிக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா துருவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதை தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகு நல்லா பொரியணும். பொரியும் போது கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அது பொரிஞ்சிட்டு இருக்கும்போதே காரத்துக்கு வத்தல் சேர்த்துருக்கேன். ஒரு வத்தல் நல்லா பிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. அது கூட கருவேப்பிலையும் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த பருப்பு கொஞ்சம் பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் என்ன சேர்க்க போகிறோம்னா வெங்காயம் சேர்க்க போகிறோம். வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு வதக்கும் போது நம்ம பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம். பீட்ரூட்டை சேர்த்துட்டு அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா அதில் இருக்க தண்ணியெல்லாம் விட்டு அது வதங்கி வரணும். நம்ம அடுப்பை அதிகமாக வச்சிட்டோம்னா தண்ணியெல்லாம் சீக்கிரம் வத்திரும், பீட்ரூட்டும் வேகாது, அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் சிம்மில் வச்சு அதை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம். மூடி அது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் பாருங்கள், இடையிடையே அப்பப்போ இப்படி எடுத்து கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா அந்த தண்ணி வத்த அடியில் பிடிக்கும். அதனால் பிடிக்காமல் இருக்கிறதுக்காக அப்பப்போ எடுத்து இப்படி கிளறி விட்டுக்கிட்டே இருந்தால் தான் அடியில் பிடிக்காது. லைட்டாக கிளறிட்டு மூடி போட்டே வேக வைக்கணும். அப்போ தான் பீட்ரூட் நல்லா வெந்து வரும். இப்போ தான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். முதல்ல சேர்த்தோம்னா நம்மளுக்கு குவான்டிட்டி தெரியாது. இப்போ ஓரளவு வதங்கினால இந்த டைமில் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து அதை நல்லா கிளறி விட்டுக்கிடுவோம். உப்பு ஈவனாக எல்லா இடத்துலையும் படணும். அதுக்காகத்தான். பீட்ரூட் எப்படி நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. குழந்தைகளுக்கும் இதை நான் அப்பப்போ செஞ்சு கொடுங்க. இப்போ தேவையான அளவு தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் நான் இன்றைக்கி ஒரு பத்த தேங்காய் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துருக்கேன். ரொம்பவும் நைஸாக அரைச்சிடக்கூடாது. தேங்காய் துருவலாக எடுத்து சேர்த்துக்கணும். சேர்த்து இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா பாருங்கள், இல்லை தேங்காய் சேர்க்கும்போது அதில் ஏற்கனவே ஸ்வீட் இருக்குது, இதோட ஸ்வீட்டும் இருக்கும். நம்ம வத்தல் சேர்த்ததுனால லைட்டாக காரமும் இருக்கும். குழந்தைகள் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கிறனால இதை கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. பீட்ரூட் வாசம் சில பேருக்கு பிடிக்காது. ஆனால் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்.
நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா விவிஎம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.